வெல்கம் டு மெஹனஸ் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா கிண்ணத்தப்பம். இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கஞ்சி அரிசி அது எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு 1 ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறமா அரைச்சி எடுக்கணும். இப்போ 1 ஹவர் ஊறிட்டு இனி இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த கஞ்சி அரிசியில் தான் பண்ணணும்னு இல்லை, பச்சரிசியில் கூட பண்ணலாம். ஆனால் இதில் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால தான் இந்த அரிசியில் பண்ணுறோம். இந்த மாவு கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து 1 எக்கு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கணும். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். 3 ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம். இது முழு சீரகமாக இருந்தாலும் சரி, இல்லை பொடி பண்ண சீரகமாக இருந்தாலும் சரி, எதுனாலும் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மாவு அரைச்சதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். இனி ஒரு தேங்காய் பால் எடுத்தது வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு வந்தது. அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்து அப்படின்னா தான் இது சாஃப்டாக இருக்கும். தேவைப்பட்டுனா கூட கொஞ்சம் வேணால் நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிடுங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுது, அதனால் கூட 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி குடிச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம். அது வேகிற டைம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி சாஃப்டாக அழகாக வரும். நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இனி இதை வந்து ஒரு இட்லி பாத்திரத்திலலாம் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ இட்லி பாத்திரத்தில் கரெக்டாக சேராத மாதிரி ஒரு சில்வர் பிளேட் எடுத்து அதில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இனி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக வாட்டர் விட்டு வாட்டர் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கரெக்டாக சேர மாதிரி ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிடுங்க. மாவு விடும்போது பார்த்து ஊற்றணும். அந்த பிளேட்டுக்கு வெளியே எங்கேயும் அது வந்து போகக்கூடாது, போகாமல் பார்த்துக்கிடணும். ஏன்னா அது வந்து வேகக்கூடிய நேரம் வந்து வெளியே கிடந்து மாதிரி பொங்கிக்கிட்டே இருக்கும், அதுதான். இது வந்து பிளேட்டுக்கு வந்து ஒரு 3/4 பிளேட் அளவுக்கு நம்ம இந்த மாவை விட்டுக்கணும். இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா கேஷ்யூ நட், ட்ரை ஃப்ரூட் ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கிடுங்க. ஆட் பண்ணட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியும் கூட சாப்பிட்லாம். இது வேகிறதுக்கு 20 to half an hour ஆகும். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் ஆகிருக்கு. இது வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். மாவு இதில் கொஞ்சம் ஒட்டி இருக்குது பாருங்கள், 4 சைடும் அது செக் பண்ணி பார்த்துக்கணும். மாவு கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இனி இதை வந்து ஃபுல்லாக நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். சூடாக இருக்கும்போது பீஸ் போடக்கூடாது. அது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா பிளேட்டில் எவ்வளோ ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். நைஃப்பில் வேணால் கொஞ்சம் ஆயில் எதுவும் ஆட் பண்ணிடுங்க, ஆனால் தேவைப்படாது. தேவைப்பட்டுன்னா ஆட் பண்ணிவிடுங்க. பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்திங்களா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்து அப்படின்னா மெஹனஸ் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.